வணக்கம் நண்பு உள்ளங்களே. இப்போ நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 ஆமாம் 2 மாதம் 3 மாதம்லாம் ஆகிப்போச்சு சூழ்நிலை காரணமாக. அப்போ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளம் தேர் திருவிழா எல்லா பக்கமும் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம். அன்னதானத்தில் எல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க, மக்கள் எல்லாம் வருவாங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக வந்து நம்மளும் சாப்பிடுவோம், முடிஞ்ச அளவு உதவி பண்ணுவோம், ஓடுவோம் ஓடியாருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அன்னதானத்தில் நம்மளும் கலந்துக்கிறோம். ஒரு சின்ன சம்பவம் நம்மளுக்கு நடந்துச்சு. பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. போதும் போதுமா, பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. என்னோட அன்னதானத்தை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி யாருக்கும் தெரியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்குமே தெரியும். சில ஏரியாக்களில் நம்ம தென் மாவட்டங்களில் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த அன்னதானங்கிறது ஒரு வேண்டுதலுக்காகவும் ஒரு ஒரு மன மகிழ்ச்சிக்காகவும் எல்லாரும் ஒன்றா கூடி அந்த அன்னதானத்தை சிறத்து சாப்பிடணும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஆசையும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் எல்லாரும் கலந்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன வந்து ஒரு நிகழ்ச்சிகள் சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா தலைப்பில் நான் போட்டிருப்பேன், அடைச்ச சோறு சோறுன்னு. என்ன சோறு சோறு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க, நம்ம போகிறோம், அன்னதானம் சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு பின்னால் வரிசையில் உட்காந்துருப்போம். சேர் போட்டு உட்காந்துருப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னால் வரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம எந்திரிச்சு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எந்திரிக்கணும், அதுக்கு பின்னால் அவங்க அந்த சீட்டை பிடிக்கிட்டு நம்மளை பேக் சைடில் இருக்க சீட்டை நம்ம தலைவர்கள் பிடிச்சிக்குவாங்க. நம்ம நண்பர்கள் அண்ணன்மார்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. நானும் அந்த மாதிரி சம்பவத்தில் கலந்துக்கிட்டேன். ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு சொல்றதுல உட்காந்துருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போல கொல்ல பாக்குறாங்க. கரப்பா பஞ்சு சோத்துல கத்தி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு. அப்போ உட்காந்துருக்க நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பின்னால் இருந்தவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் முதுக சொரன்னாரு, கூட்டம் ஹெவியான கூட்டமாக இருக்குது. முதுக மாதிரி டச்சப் பண்ணார், அப்புறம் காலை விட்டு அந்த சேரத்தை இழுத்தார். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணல, சாப்பிடுவோம்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடை வாங்கிட்டு, ஆமாம் சாம்பார் வாங்கினேன். சாம்பாரை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மசாலாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பின்னால் சீட்டை பிடிக்கிறதுக்கு வரிசையில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்கிறவனா எனக்கு தலையில் சில்லுன்னு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா தண்ணி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வாணி. சாப்பிட்டு இருந்தாலும் ஒழுது வாணி ஒழுது என் தலையில ஊத்திடுச்சு. ஆனால் இதனடா கிரகமாக இருக்கு, சாப்பாடை ஒரு அன்னதானம் சாப்பிட போகிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் மனசில் நொந்துட்டு, சரி சாம்பார் வாங்கிட்டு அடுத்த ரசத்தை வாங்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரசம் கொண்டாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவர் பின்னால் இருந்தவர் என்ன சூழ்நிலை இருந்திருப்பாரோ பாவம் தெரியலை. அவரை கூப்பிட்டு படாக்குன்னு இங்கே வாங்க இவருக்கு மோரை ஊற்றுங்க அப்படின்ட்டார். அப்படி இல்லையா, பசி பசி காதடைக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நிர்ணயிக்கிறதே பின்னால் நிற்கிறவங்க தான். ஏன்னா ரசத்தை சாப்பிட்டு மேற்கொண்டு மேலே எங்கிட்ட பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போயிடுவானோ, மறுபடிக்கும் மருதவானோ, இப்போ மோர் சாம்பாரில் வந்துடுவானோன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டார், மிரண்டு மோரை கொண்டாந்து ஊற்றுக்கினார். படக்குன்னு சாப்பிட்டு வந்து தொலைகிறானு. இன்னும் கொஞ்ச நேரம் சில மணி துளிகள்லாம் இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுவா தெரியுமா, இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா, நம்ம டேபிளுக்கு சேரு ஈறு இலையோட சோறு ஈரோட பறக்க விட்டுருப்பார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அன்னதானங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு புனிதமான ஒரு ஒரு விஷயம் நடக்குது, நிகழ்ச்சி நடக்குது. அதில் எல்லாம் கலந்துக்கிறணும், பொறுமையாக இருந்து சாப்பிடணும். இது எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை, இது தவறாக இருந்தால் யாரும் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். தமிழ் டாக் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.